ஹே காய்ஸ், நான் தான் உங்கள் வெப்பன் டெவில்ஸ் கேமிங். போன வாட்டி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து மொத்தம் வந்து நான் 4 சாப்டர் முடிச்சு காட்டிருப்பீங்க. நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா அது 5ஆவது சாப்டர். பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஆடுவோம். என்னங்க உள்ள அது ஓகே. டே 1 நைட்டில் போட்டாங்க. பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டோரியை கட் பண்ணிட்டோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டே 1 போட்டாங்க. ஐ எம் டு பி குட். ஓகே, நான் வந்து உடம்பு நல்லா இருக்குன்றாங்க. ஏன்டா நீங்கள் வேறு. சரி ஆயிடுச்சு, நம்ம வந்து போகணும். வேறு இங்கே என்னென்ன இருக்குது? கிரெய்லி இங்கே இல்லை. நேராக இப்போ எங்கே போகணும்னா வந்து இப்போ போய் நான் கிரெயிலை கண்டுபிடிக்கணும். ஒன்று கிச்சனில் இருக்கும், இந்த இந்த பூஜை ரூமில் தான் இருக்கும். வேறு கையில் எங்கே இருக்காது. ஆனால் கண்டிப்பாக கிச்சன் ரூமுக்கு வாய்ப்பு இருக்குன்னு வாங்க போய் பார்ப்போம். எலி நீங்கள் சுற்றி தான் இருக்கியா? சவுண்ட் கேட்குது. கேள்ஸோட கேட்குதுங்க. இங்கேதான் வச்சுருக்கோங்க. அடங்க கீழே விட்டேங்க. கிரில் சவுண்டு கேட்டுச்சு. ஆனால் கிச்சனுக்குள்ளே தான் எங்கேயோ இருக்குன்னு ஒழிஞ்சு இருக்குது. நம்மளுக்கு இந்த மேஸ் கொடுத்தா கூட டக்கு முடிச்சிருக்கேன். மேஸ் நீங்கள் ஒரு நாளாக பார்த்துக்கோங்க. ஏன்னா அது ரூட்டுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். கைஸ், கிரெயில் எங்கேயோ வச்சுருக்காங்க. ஓகே, கிரெயில் எடுத்தாச்சு. ஸோ இந்த வீடியோ இன்னும் பார்த்துக்கிங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முக்கியமாக வாங்க உள்ளே போயிடுவோம். இங்கே வாருங்களேன். நெட்டு இன்னும் ஓப்பன் பண்ணிட்டு வச்சுருந்தோம். கொஞ்சம் அடுத்து சாப்பிடணும். இது வந்து பார்த்தீங்கன்னா வெடிக்க வைக்கணும். அதை வந்து ஒரு டைம் பாம்பு மாதிரி கட்டு அதை வெடிக்க வைக்கணும். மாஸ்க் பிடிச்சிட்டு அது கீழே போய் எடுத்துடணும். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து அது ரொம்ப ஈஸியாக. டால் கஷ்டம். அது டால் கஷ்டம். சிலுவை புக்கு தேவை. சிலுவை புக்கு அந்த ஏதாச்சும் டைனமைட் எடுக்கணும். அப்புறம் க்ளோசெட்டும் அந்த திருகு வந்து ஒரு இடத்துல இருக்கும், அதையும் எடுக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த டாலை கரெக்டாக நம்ம வந்து என்ன பண்ணோம்னா ஒரு இடத்துல ஒளிஞ்சிட்டு அந்த டாலை சுற்றி விட்டு அது கரெக்டாக டேரக்ஷனில் போய் வெடிக்க வைக்கணும். அது பெருசு. அந்த ஃபஸ்ட்டில் இருக்கிறத மட்டும் வெடிக்க வச்சா போதும். போயிட்டீங்கன்னா அப்போ போயிட்டு ஸ்மால் கேபிள் எடுத்து கனெக்ட் பண்ணுவோம். கனெக்ட் பண்ணிட்டு கீழே போவோம். போயிட்டு கீழே என்ன இருக்கு அந்த பே பட்டனை போய் அமுக்கிட்டு வந்துடுவோம். டக்குன்னு அமுக்கி ஓகே பார்த்தீங்கன்னா போயிட்டு இப்போ என்ன பண்ணணும்னா மேலே போய்ட்டு இந்த கிரவுண்டு மட்டும் எப்படி இருந்தா சொல்லணும். இது இந்த டால் எங்கேயாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். பெஸ்டல் புக்கு. ஓகே கைஸ், சூப்பர். இதெல்லாம் தேடிட்டு இருந்தேன். அந்த பெஸ்டல் புக் எடுத்தாச்சு. ஓகே, பரவாயில்ல. ஃபஸ்ட்டு கிடச்சி டைனமிக் எடுத்துகிட்டு நம்ம அந்த மிஷினில் போட்டுருவோம். இந்த ரூமுக்குள்ளே போகணும். இதுக்குள்ளே போகணும். கைஸ், டைனமிக் எடுத்துக்கலாம். ஏங்க இங்கே சீக்ரெட் க்ளோசெட் இருக்குங்க. ஓகே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரைட்னஸ் கம் பண்ணிக்கிறேன். ஓகே, கீழே போயிட்டு ஏங்க எடுத்தாச்சு. அங்கே யாராக இருக்காங்க போய் பாஸ் சொல்லி கம்பால்ஸ் இங்கே தான் இருக்குது. அங்கேயே வச்சது அப்படியே தான் இருக்குது.
சரி வாங்க இப்போ உங்களுக்கு தேவையானது டாலு ஃபஸ்ட்டு போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு அந்த டாலை கண்டுபிடிக்கணும். டாலை வந்து என்றைக்குமே அந்த க்ளோசட்டில் பார்த்துருக்கீங்க வாட்டி அது வரைக்கும் மிச்சப்படி இந்த வேறு எங்கேயும் இருக்குன்னு நல்லாவே தெரியாது எனக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா க்ளோசரில் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதாவது இந்த க்ளோசர் இருக்கு இல்லையா அங்கே இருக்க வாய்ப்பு இருக்குது. மற்றபடி வேறு எங்கேயும் இருக்கணும்னு தெரியல. ஓகே டால் இங்கே இல்லை. எங்கிட்டா வச்சுருங்க டாலை கடுப்பாது கைஸ் போட்டு குழம்புறமா இருக்கு. இந்த திருக சாவி எங்கேயாச்சும் இருந்தால் பார்க்கணும். பஞ்சாப் கீஸ் வச்சு நம்ம டோர் ஓப்பன் பண்ணுறோம். தெரியலையே டோர் ஓப்பன் பண்ணோம். அதான் பார்த்தேன். கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நான் எங்கிட்ட போகணும்னா க்ளோசெட்டில் லிட்டில் லாக்கரில் பிக் லாக்கரில் பார்க்கணும். பிக் லாக்கரில் தான் வச்சுருக்கோம். க்ளோசெட் இது கூட இல்லை. லிட்டில் லாக்கரில் கண்டிப்பாக இருக்காது. லிட்டில் லாக்கர் இல்லை. பிக் லாக்கரில் போய் பார்க்கணும். ஏன்னா பிக் லாக்கரில் தான் இருக்கும் எனக்கு ஆக்சுவலி. இல்லை பிக் லாக்கரில் தான் இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா என்ன பிக் லாக்கில் என்றைக்குமே கண்டிப்பாக தேடுங்க. ஏன்னா பிக் லாக்கில் தான் இந்த இது இருக்கும். அப்படி இல்லைன்னா க்ளோசெட்டில் திருப்பாங்க. க்ளோசெட்டில் இருக்கும் இல்லை பிக் லாக்கில் ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று தான் இருக்கும். பிக் லாக்கில் இங்கே இல்லை. பிக் லாக் கண்டிப்பாக தேடி பாருங்க. பிக் லாக்கில் இருக்குது சான்ஸ் இருக்குது. போயிட்டு இங்கே க்ளோசெட் இருக்கும். ஆனால் பாவினாலே எங்கிட்டா வச்சுருக்கீங்க கடுப்பாது. நான் ஒரு வாட்டி தானே பொறுமையாக இருப்பேன். சும்மா நான் போட்டு கடுப்பேற்றிருக்கேன். எங்கிட்டா வச்சுருக்கீங்க ஒழுங்காக சொல்லிக்குவாங்கடா. ஓபி கைஸ்னா டால் கிடச்சிங்க. பரவாயில்லையே கிடச்சிச்சு. ஓகே பார்த்தீங்கன்னா இதை எடுத்து போயிட்டு அந்த மிஷினில் போட்டுருவோம். க்ராங்க்கு ஓபி கைஸ் பரவாயில்ல கைஸ் எல்லாமே கிடச்சிருச்சு. நீங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். நான் இப்போ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அதனால தான் நான் எனக்கு கரெக்டாக எல்லாமே வருது. வாய் வேறு குழந்தை கைஸ் என்னென்னு தெரியல. பாருங்கள் கரெக்டாக போகணும். போயிட்டு வீட்டில் க்ராங்க் எடுத்துகிட்டு போயிட்டு மேலே போவோம். டக்குன்னு இருக்கு க்ராங்க் போயிட்டு அந்த இதுக்குள்ளே டக்குன்னு போடணும். போயிட்டு நான் மெக்கானிசம் ரஸ்டியாக இருக்குமா அதை நான் போயிட்டு நான் கீழே அந்த க்ரீஸ் இருக்குல்ல பார்த்தோம் இல்லையா அந்த க்ரீஸை போய் எடுத்துன்னு போவோம். எலி எங்கேயோ சுற்றிட்டு கைஸ். நானும் இப்போ பண்ணுறது லேப்டாப் வாங்கி நான் எடுத்துகிறேன். போயிட்டு கீழே போவோம். போயிட்டு இந்த மேலே ஸோ கைஸ் இந்த வீடியோ கொஞ்சம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். ஓகே பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இந்த இது இருக்கு இல்லையா இது வந்து கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்சிடும். ஏன்னா அது 8 நிமிஷம் வீடியோ. ஏன்னா எக்ஸ்பிரஷன் ஆகிடுச்சு தான் மேஸ் கூட நான் உங்களுக்கு கண்டுபிடிச்சி போகிறது கொஞ்சம் கஷ்டம் கைஸ். யாராவ நீடானா? சரி கைஸ் இந்த வீடியோ பிடிச்சா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். ஓகே பாருங்கள் ஒன்றும் இல்லை. அது என்ன பண்ணணும்னா ஈஸியானது. முதல்ல அந்த வீல் கிராக்கை முதல்ல சுற்றி விடணும். ஒரு நிமிஷம் பாருங்களேன். போயிட்டு தொங்குதா இதைத்தான் நம்ம அடிக்கணும். இதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா இப்போ அது வரைக்கும் கரெக்டாக ஆகிடுச்சா? இப்போ கரெக்டாக இந்த இதில் வெடிக்கணும். ஸோ இந்த இதில் வெடிக்கணும். இப்போ என்ன பண்ணணும்னா ஹைட் பண்ணிட்டு யூஸ் பண்ணணும். வெடிச்சிச்சு பார்த்தீங்கன்னா கீழே போய் கிடக்கா மாஸ் பீஸு இதை எடுத்துடணும். கரெக்டாக அந்த இடத்துல வெடிக்கும் கைஸ். நவுந்து போச்சுன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அப்படின்னா அது ஸ்டாப் ஆயிரும். அது பொம்மையோட அந்த நம்ம திருக்க சாவி வந்து ஸ்டாப் ஆயிரும். அப்படி ஒரு வேளை நீங்கள் வந்து திருப்பி அது போகிற மாதிரி இருந்துச்சா போய்க்கலாம். அது எனக்கு அது சரியாக தெரியல. ஆனால் ஸ்டாப் ஆயிரும். நாங்கள் அது கடைசியும் போக முடியாது. கரெக்டாக நான் சொன்னேன்னா எல்லோவில் தான் எல்லோவில் வந்து அந்த தொகுப்பு இருக்கு இல்லையா அந்த ஃபஸ்ட்டில் போய் நீங்கள் வந்து கரெக்டாக வெடிக்கணும். கரெக்டாக வெடிச்சு அது மாஸ் பீஸ் கீழே வந்துடும். ஸோ கைஸ் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ் ப்ளீஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு கமெண்டை போட்டுருங்க. ஓகே பாய் பாய்.